அதில் குலதெய்வத்தோட பூஜை கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா, 614 விதிமுறை இருக்குது. 614 விதிமுறை இருக்குது. இது ஒரு எளிமையாக சொல்லிட்டு போகிற விஷயங்கிறதல்ல. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் குலதெய்வம் 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 அப்படி செஞ்சாலே இதெல்லாம் கிடையாது. குலதெய்வத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஐயனார் 64 பேர் ஐயனார் அழைச்சா ஐயனார் வந்து அந்த ஐயனாருக்கு உண்டான பூஜைங்கிறது பண்ணணும். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, செய்வினைங்கிறது பாம்பு. இப்போ அந்த குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு இந்த செய்வினைங்கிறது பாம்பு, அதுதான் ராகு. இந்த பாம்பு எந்தெந்த சாமி வச்சுருக்கு அப்படிங்கிறத எடுத்தால் முடிச்சு போயிரு. உதாரணமாக பாருங்கள், விநாயகர் பாம்பை தன்னுடைய வயிற்றில் கட்டியிருப்பார், முருகன் தன்னுடைய பாதத்தில் வச்சுருப்பார் பாம்பை. அதே வேளையில் இது கருப்பராய சாட்டையாக பிடிச்சிருப்பார், சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் போட்டிருப்பார். அதே வேளை நாராயண மெத்தையாகவே போட்டு படுத்திருப்பார். அம்பாளும் குடையாக வச்சுருப்பாங்க, குடையாக வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த பாம்பு. இந்த பாம்பு எந்த தெய்வத்தை இருக்குதுங்கிறத பார்த்து இவங்களுக்கு அந்த ராகு நாள் செய்வனை எங்கே பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்த்து குலதெய்வம் ப்ளஸ் இந்த தெய்வங்கள் எது வருதுங்கிறத பார்த்து பரிகாரம் தரணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.